ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் குருசிவா. இது உங்கள் சினிமா சித்தர் சேனல். உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதையும் நிறைய பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம ஷோவில் கிங்டம் இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். கிங்டம் வந்து ஒரு ஸ்ட்ரைட் தெலுங்கு ஃபிலிம், தமிழ்லையும் டப் பண்ணி ரிலீஸ் ஆயிருக்கு. அதை தாண்டி தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு நிறைய லாங்குவேஜஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தில் விஜய் தேவர்கொண்டா லீடாக பண்ணியிருக்காரு. இந்த படம் தான் விஜய் தேவர்கொண்டா கேரியர்லேயே ரொம்ப அதிகபட்ச செலவு செய்யப்பட்ட ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 130 கோடி கிட்ட செலவு பண்ணதாக சொல்லப்படுது. ஸோ இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் இப்போ பார்க்க போகிறோம். எது நல்லா இருந்தது, எது நல்லா இல்லை அப்படிங்கிறத கிளியராக பார்த்துடலாம். இந்த படத்தோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட வருதுங்க. கொஞ்சம் பெரிய படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன மாதிரி பிளாட் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அண்ணன் வந்து சின்ன வயசில் காணாமல் போய்ட்றாரு. அவரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு தம்பி, ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் அவரை கண்டுபிடிச்சிட மாட்டோமா, ஒரு தடவை அவரை பாத்திர மாட்டோமா அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் வாழ்கிற தம்பி. அந்த சுச்சுவேஷனில் அவர் அண்ணனை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையுது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் அண்ணனை பார்த்தாரா, அண்ணனை பார்த்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் இவர் என்ன ஆனார், அண்ணன் என்ன ஆனார் அப்படிங்கிறது தான் படத்தோட மற்ற கதை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்ரீலங்காவில் நடக்கிற ஒரு கதையாக தான் படத்தில் காமிச்சிருக்காங்க. என்னென்னா அங்கே நடக்கிற ஒரு சில விஷயங்கள், அப்புறம் அங்கே நடக்கிற ஸ்மக்லிங், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு இந்த படத்தோட திரைக்கதை நகருது. இந்த படத்தில் வந்து பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் தேவர்கொண்டா நல்ல எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஒரு பெர்ஃபார்மராக பார்த்தோம் விஜய் தேவர்கொண்டாவை இந்த படத்தில். எல்லாத்துக்கு மேலே அவரோட ஆக்ஷன் பிளாக்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. படத்தில் ஆக்ஷன் பிளாக்ஸ் பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ரத்தம் தெறிக்க தெறிக்க ஸ்டண்ட் ஆக்ஷன்ஸ் இந்த படம் ஃபுல்லுமே இருக்குது. அது மாதிரி தான் நிறைய சீன்ஸ் இருக்குது படத்தில். எல்லா ஸ்டண்ட்ஸுமே ரொம்ப நல்லா அற்புதமாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அண்ணனா பண்ணியிருக்கிற சத்யதேவும் அவர் கொடுத்த கேரக்டர் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த எமோஷனல் சீக்வன்ஸ் ஒரு சில சீன்ஸில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவு கிரிப்பிங்காக போகுது, ஒரு டீசெண்டான ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படின்னே சொல்லலாம். செகண்ட் ஆஃப் அங்கங்கே தெரிஞ்சு கொஞ்சம் ஃப்ளாட்டாகவும் போகுது அப்படின்னே சொல்லலாம். ஸ்டோரி அங்கங்கே பிரியுது. அப்புறம் கிளைமேக்ஸில் செகண்ட் பார்ட்டுக்கான ஒரு லீட் கொடுத்து முடிச்சிடுறாங்க. ஃபஸ்ட்டு பார்ட் ஃபுல்லுமே என்ன சொல்கிறது, பெர்ஃபார்மன்ஸுக்கு பெருசாக ஸ்கோப் கொடுத்துருந்தாங்க விஜய் தேவர்கொண்டாக்கு, சப்டலாகவும் இருந்தது. அதேமாதிரி செகண்ட் ஹாஃப்லேயும் அவருக்கான பெர்ஃபார்மன்ஸ் நிறைய இருந்தது. பட் மற்ற கேரக்டர்ஸ்லாம் பெருசாக காட்டலை அப்படின்னே தோணுது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் தேவர்கொண்டா பேஸ் பண்ணி அந்த படம் நகருது அப்படின்னே சொல்லலாம். அது மாதிரி தான் இந்த படம் ஃபுல்லுமே ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும். அவர் இல்லாத ஒரு சீன் கூட படத்தில் இல்லைன்னு எனக்கு தோணுது. ஒரு 2-3 சீன்ஸ் மேபி அவர் இல்லாமல் இருந்திருக்கும். அதை தாண்டி ஹீரோயினாக இல்லை ஒரு கேரக்டராக பாக்யஸ்ரீ அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்துருந்த ரோலை அவங்க டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே படத்தில் வில்லன் ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. அவரை வில்லன்னு ப்ரொஜெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில சீன்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அவர் வில்லனாக அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா ஸ்ட்ராங்கான வில்லனாக எனக்கு அவரை பார்த்தா தெரியல அப்படின்னு. ஜஸ்ட்டு இது என்னோடய தாட்ஸ் தான். உங்கள் தாட்ஸ் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம் படம் பார்த்துட்டிங்கன்னா. அதுக்கப்புறம் அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர். அனிருத்தோட தி பெஸ்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்னு கண்டிப்பாக இந்த படத்தில் சொல்ல மாட்டேன். அங்கங்கே நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருக்காரு. பட் என்டையர் மூவி பார்க்கும்போது அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணாரா அப்படின்னு ஒரு டவுட் எனக்கும் வந்துச்சு. ஆனால் ஒரு சில சீன்ஸ் நல்ல எலிவேட் ஆகிற மாதிரி இருந்தது. நிறைய ஸ்கோப் இருந்தது இந்த படத்தில் மியூசிக் எலிவேஷனுக்கு. அந்த மாதிரி சீன்ஸில் வந்து மியூசிக் ரொம்ப பெருசாக எடுத்து கொடுக்கல அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சுங்க. ஏன்னா அனிருத்தோட கேப்பபிலிட்டி நம்மளுக்கு நல்லாவே தெரியும், அதனால் சொல்கிறேன். பாடல்கள் பொறுத்த வரைக்கும் பாட்டும் எதுவும் பெருசாக கிளிக்லாம் ஆகலைங்க. விஷுவலாக பார்க்கும்போது மேபி ஒரு பாட்டு கேட்கும்போது நல்லா இருந்தது. பட் விஷுவலாகவும் அந்த பாட்டை வந்து அங்கங்கே வச்சுருந்தாங்க. அது பெருசாக கிளிக் ஆகலை அப்படின்னே சொல்லுவேன். அதேமாதிரி ரெப்பீட்டடாக ஒரு பிஜிஎம் வந்து படத்தில் வந்துட்டுருக்கு அப்படின்னு தோணுச்சு செகண்ட் ஹாஃபில். அதே தான், அதை பேஸ் பண்ணியே பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நடந்துச்சு. அதான் படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் டீசெண்டாக இருந்தது. செகண்ட் ஆஃப் ஒரு 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 ஆவரேஜான செகண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை எதுக்காக பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தோட ஸ்டண்ட் சீக்வன்சஸ்க்காக இந்த படம் பார்க்கலாம். விஜய் தேவர்கொண்டா ஃபேனாக இருந்தாங்கன்னா இந்த படம் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பெருசாக இந்த படம் கிளிக் ஆகுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய ரத்தம் தெறிக்க காட்சிகள் நிறைய இருக்குது, அதனால் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே படத்தில் செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப ஃப்ளாட்டாக தான் போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஜெர்சி படம் எடுத்த அதே டேரக்டர் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு, கௌதம் தினானுரி அப்படிங்கிறவர். அந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் வச்சு இந்த படத்துக்குள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஆனால் ஒரு படம் பார்க்கணும், ஒரு என்டர்டெய்னர், ஆக்ஷன் பிளாக், ஒரு சில எமோஷன்ஸ் அதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்துக்கு நீங்கள் போகலாம். அது வந்து உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆக்ஷன் பிளாக்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே விஜய் தேவர்கொண்டா ஃபேன்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பாக பெருசாக ஒர்க் அவுட் ஆகும். இன்னொரு பெரிய விஷயம் இந்த படத்தில் என்ன சொல்லணும் அப்படின்னா, இது மாதிரி படத்தில் வந்து நடுவில் லவ் சப்ஜெக்ட் கொண்டு வந்து கொஞ்சம் திணிப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் அந்த விஷயம் பண்ணல. அது பெரிய ப்ளஸ்ஸாக எனக்கு தெரிஞ்சுது. அங்கங்கே லவ் போர்ஷன் வைக்காமல், லவ் சாங் வைக்காமல் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஓவரால் அந்த படம் எப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அபவ் ஆவரேஜ் வாட்ச் தாங்க இந்த கிங்டம். இந்த படத்துக்கு சினிமா சித்த சேனலில் கொடுக்குற ரிவ்யூவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.75 அவுட் ஆஃப் 5.
நீங்கள் விஜய் தேவரகொண்டா ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் போய் பாருங்கள். மற்றவங்களுக்கு இந்த படம் ஓரளவு ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது, ஒர்க் அவுட் ஆகாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.